நான் சொன்னேன், ஐயா இவ்வளோ பெரிய உலகத்தில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், மற்றவங்களாம் எப்போ படைப்பீங்க? மற்றவங்களும் நான் படைக்க மாட்டேன், நான் தான் உன்னை கடவுளாக படைச்சிட்டேன்ல, இனிமேல் நீ தான் கடவுள், இனிமேல் நான் உன்னை படைச்சவன். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். So we are the sons of God, we are the daughters of God. தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அபிதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். We are created like God. தேவனை போல படைக்கப்பட்டிருக்கிறோம். தூதர்கள் அவ்விதம் படைக்கப்படவில்லை. பிசாசும் அவருடைய சூனியங்களும் அவனுடைய சைனியங்களும் அவ்விதமாய் படைக்கப்படவில்லை. காரணம், 6000 வருஷங்களுக்கு முன்பாக 60,000 வருஷங்களுக்கு முன்பாகவோ பிசாசு எப்படி இருந்தானோ அப்படிதான் அப்படி இருக்க முடியும். அவனால இன்னொரு பிசாசை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா he is the creature. அவன் ஒரு சிருஷ்டிப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவன் he is not the creator, but we are the creator. We are also a creator. தேவனை மாதிரியே ஒருத்தனை படைச்சான என்ன அர்த்தம்னா, அவர் எப்படி இன்னொருத்தனை படைக்க முடியுமோ அதை மாதிரி என்னால இன்னொருத்தனை படைக்க முடியும். உங்களா that is what we are like God. We are like God. ஒரு ரோபோவை படைக்கலாம், ஆனா ரோபோ இன்னொரு ரோபோ படைக்காது. ஆனா தேவன் என்ன படைச்சா, நான் இன்னொருத்தரை படைச்சினேன், அவன் இன்னொருத்தர். that is what like God. கர்த்தர் சொன்னாரு, 2 பேரை படைச்சிட்டு போங்கடா. நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு பெரிய உலகத்தில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், மற்றவங்களாம் எப்போ படைப்பீங்க? மற்றவங்களும் நான் படைக்க மாட்டேன், நான் தான் உன்னை கடவுளாக படைச்சிட்டேன்ல, இனிமேல் நீ தான் கடவுள், இனிமேல் நான் உன்னை படைச்சவன். பூமியிலே மனுஷர்கள் பெருக துவங்கினார்கள். பைபிள் says like that. God has created Adam just like him. அதை புரிஞ்சுக்க, நீ யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் முதல் அதிகாரத்திலே சூரியன் என்று பெயர் வைத்தார், சந்திரன் என்று பெயர் வைத்தார். முதல் அதிகாரம் முழுவதும் தேவன் பெயர் வைத்தார். 2ஆம் அதிகாரத்திலே தேவன் பெயர் வைக்கவில்லை, ஆதாம பெயர் வைக்க சொன்னாரு. நீ வந்துட்டீலப்பா, நீ வந்துட்டீன்னா கத்திரியை உங்க கையில கொடுத்து நீ ரிப்போர்ட்டை கட் பண்ணிரு. ஐயா பேர் வை, நாளைக்கு நீ தான் பேர் வைக்கிற, நான் வருவேன், ஆனா நான் பேர் வைக்க மாட்டேன், நீ என்ன பேர் வைப்பன்னு நான் பார்ப்பேன். ஆதாம் என்ன பேர் வைப்பானோ என்று பார்க்கும்படி கர்த்தர் நின்னாராம். ஹல்லேலூயா. அப்பவே அதிகாரம் தொடங்கிருச்சு. அந்த அதிகாரத்தை தான் கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அந்த அதிகாரத்துக்குள்ள நீங்க மறுபடியும் வரீங்க. அதுக்கப்புறம் தேவன் பார்வையாளர் தான், நீங்க தான் பங்கேற்பாளர். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, மண்ணுல உருவாக்கினார். இங்க இருங்க, அத மண்ணுல உருவாக்கல, அதெல்லாம் உருவாக்கிட்டாரு. இவனுக்கு மாடலுக்கு மண்ணுல செஞ்சு உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி, அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். எப்படி? ஹல்லேலூயா. அவர் பார்க்கறதுக்கு வந்தாராம். சில நேரம் நான் சொல்லி, ஆண்டவரே நீங்க தான் பேசணும், மாம்சத்தை மறைச்சு இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன், நீங்க தான் என் மூலமா பேசணும், நீ பேசுற நான் பாக்குறேன்றார். நீங்க நினைக்கிறீங்க பேசிட்டு இருக்காரு, இல்ல எனக்கு தெரியும், அவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கையத்தட்டு. ஆமென். ஒரு பெரிய எப்படி மிகுந்த மரியாதையோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கேன். ஏனென்றால் அமர்ந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்படி பிரசங்கம் பண்றான். அங்கே தொடங்குகிற உங்கள் அதிகாரம். அன்னையிலிருந்து சாவி அவன் கையில கொடுத்துட்டாரு. அதற்கு பிற்பாடு இந்த பூமியை நீங்கள் தான் ஆள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God wants you to rule over this world. God wants you to rule over this all the sickness. God wants you to cast out all devils, all demonic powers, all witchcrafts. எல்லாவித சைனியங்களையும் எல்லாவித பில்லி சூனியங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் துரத்தும்படிக்கு அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.